இடைத்தேர்தலை எப்போ வைப்பாங்கன்னு நானும் வெறியோட தான் இருக்கேன். வெறியோட தான் அவர் வெறி கொலவெறி கொலவெறின்னு இருக்கேன். ஆமாம், எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போகிறதுக்கே பயப்பட்ட. தினம் மாலை காலை வேலைங்க. அவன் அந்த பயிற்சியாளர் அந்த மாட்டுக்கறி கோழி வேணாம். இப்போ என்னதான் சாப்பிட சொல்கிறேன்? ஐயோ மாட்டுக்கறி அந்த மசூல் பில்ட் பண்ண தானே தேவைப்பட்டு இது பண்ண போட்டு என்னையா பெரிய கொடுமையாக இருக்குது. படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். கொலவெறியாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த இப்போ நின்றுக்கிட்டு 100 பஞ்சடிமா அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்படிலாம் கற்றுக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தணிஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு அது மாதிரி வெறியாகிக்கிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு புதிதாக இந்த படையில் இணைகிற நீங்கள் கட்சி தொண்டன் என்பதை மறந்துடணும். நீங்கள் ஒரு கட்சியில் இணையலை. நம்மெல்லாம் இணைந்து தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு அரசியல் படையை உருவாக்குகிறோம். தலைவன் தொண்டன் என்பது இந்த கட்சியில் கிடையாது. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் தான். இது தேசியன மக்கள். நமக்குள்ள ஒரே உறவு, தமிழ் தாயின் பிள்ளைகள். நாம் இதை தெளிவாக்கணும். ரெண்டாவது, நீ எங்கே இருக்கியோ அந்த இடம் நம்முடைய கோட்டையாகணும். நீ எங்கே வாக்கு செலுத்துவியோ அந்த வாக்ககம் என்னுடைய இலக்கு. என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதை நீ முடிவு பண்ணிக்கணும். உனக்கு நாடங்கள் வேலை கிடையாது. உன் தொகுதி உன் ஊர் அதுக்குள்ளே தான் வேலை. உன்னை மாதிரியே உணர்வுள்ள 10 வீரர்களை இணை. அவ்வளோதான் உன் கடமை முடிஞ்சிருது கட்சிக்கு. தீக்குச்சி இல்லாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதான் இங்கே பிரச்சனை. ஒரு தீக்குச்சி ஒரு விளக்கை கொளுத்தும், அது அணைஞ்சிரும். ஆனால் அந்த விளக்கை வச்சு 1 லட்சம் விளக்கை கொளுத்த முடியும். இப்போ நீங்கள் கொளுத்துங்க. புரட்சி என்பது எப்போதும் காய்ந்த சருகுகளாக ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். இப்போ கையில் இருக்கு தீக்குச்சி, காஞ்ச சருகு இருக்கு, கொளுத்தி விடு, பற்றி எரியும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த ஆட்டம் நம்மளுடையது, கை மாறி இருக்கு. இப்போ அடுத்த சுற்று வரும்போது நம்ம கைக்கு வரும் தைரியமாக இருக்கு. நம் மாற்று என்பது கோட்பாட்டளவில் திராவிட இந்திய சித்தாந்தங்கள் தத்துவங்களுக்கு எதிராக கோட்பாட்டை கட்டி எழுப்பினது நாம் தான். அது விளைந்து அறுவடைக்கு வருகிற போது வேற ஒரு கையில் பலன் போயிடுச்சு. அதை வாக்கு செலுத்திய மக்கள் நெருப்பு சுடும் என்று ஓராண்டு படம் நடத்தினாலும் புரியாது. தொட அனுமதிக்கணும். தொட்டால் அதிலிருந்து என்ன நடக்கும்? அவர்கள் சொல்வார்கள் நெருப்பு சுடும் என்று. 60 நாளே ஐயோ அப்பா அதுக்குள்ளே கண்ணை கட்டுதேங்கிறான்.